ஹலோ நண்பர்களே, நான் உங்க மானவா தமிழன். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு புது மானவா தான் நம்ம பார்க்க போறோம். எப்படியோ கொஞ்ச நாள் தேடி எந்த ஒரு காப்பிரைட்டும் இல்லாத மாதிரி ஒரு நல்ல மானவா கண்டுபிடிச்சிருக்கேன். மானவாவோட நேம் பாத்தீங்கன்னா த கவுண்ட்ஸ் யங்கஸ்ட் சன் இஸ் அ பிளேயர். உங்களுக்கு இசக்காய் அண்ட் ஓவர் பவர்டு எம்சி உள்ள மானவாலாம் பிடிக்கும் அப்படின்னா இந்த மானவா உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். சோ இந்த வீடியோல எபிசோட் 1 தான் பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு மறக்காம லைக் பண்றீங்க, கமெண்ட் பண்றீங்க, ஷேர் பண்றீங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்றீங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கதையோட ஆரம்பத்தில் வருஷம் 2035 காட்டுறாங்க. டெக்னாலஜியோட அட்வான்ஸ்மெண்ட்னால கனெக்ட் அப்படின்ற ஒரு கேம் வேர்ல்டு கிரியேட் பண்றாங்க. இந்த வேர்ல்டு ரியல் வேர்ல்டு மாதிரியே ரியலிஸ்டிக்கா இருக்கு. அதுக்குள்ள இருக்கிற ஏஐ என்பிசிஸும் பர்ஃபெக்ட்லி நேச்சுரலா இருப்பாங்க. இந்த ஃபேன்சி ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் அண்ட் மேஜிக் இது எல்லாமே உங்களால இந்த கேம்ல மட்டும் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அதனாலேயே இந்த உலகத்துல உள்ள மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளை இந்த கனெக்ட் கேம் அட்ராக்ட் பண்ணிச்சு. எல்லாரும் இதை சீரியஸா பிளே பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்ப அப்படியே பழைய உடஞ்சி போன டெம்பிளை காட்டுறாங்க. அங்க ஒருத்தவன் கத்தி குத்து வாங்கிட்டு இருக்கான். அவனுக்கு பின்னாடி நிறைய பேர் கத்தி வச்சுட்டு நிக்கிறானுங்க. அவனுங்களுக்கு ஆப்போசிட்ல ஒருத்தன் நிக்கிறான். அவன் தான் நம்ம ஹீரோ பியாண்டான். அவனுடைய கேம் கேரக்டர் நேம் கிராஷ். அங்க உள்ளவனுங்க எல்லாம் நம்ம ஹீரோவை பார்த்து இந்த பேஸ்டர்ட் எல்லாம் ஏன் பார்த்துட்டு இருக்கீங்க, இவனை அட்டாக் பண்ணுங்க, எம்பையரோட எனிமீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஹீரோ அட்டாக் பண்றானுங்க. நம்ம ஹீரோ இந்த கனெக்ட் கேம்லயே 13th ரேங்கிங்ல உள்ளவன். அவனுடைய கிளாஸ் சைக்கோ கெனடிக், அதாவது நம்ம டெலிகனிசஸ் மாதிரி தான். அவனுங்க எல்லாம் வேகமா அட்டாக் பண்றானுங்க. நம்ம ஹீரோ அவனுடைய டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஜஸ்ட் கையை மட்டும் தான் அசைக்கிறான். ஒரு கத்தி வேகமா போய் அவனுங்க எல்லாரையும் கொல்லுது. தூரத்துல இருந்து ஆர்ச்சர்ஸ் ஃபயர் பண்றானுங்க. ஆரோ எல்லாம் நம்ம ஹீரோ நோக்கி வருது. நம்ம ஹீரோ திருப்பி அவனோட டெக்னிக்கை யூஸ் பண்றான். ஏரோஸ்லாம் நடுவுலயே ஸ்டாப் ஆயிடுச்சு. அங்க உள்ளவனுங்க எப்படி இந்த ஏரோ ஸ்டாப் ஆச்சு அப்படின்னு கேக்குறானுங்க. நம்ம ஹீரோ அவனோட டெக்னிக்கை யூஸ் பண்ணி அந்த ஏரோஸ் அவனுங்க சைடே திருப்பி விட்டுறான். அவனுங்க பிளாக் பண்றதுக்குள்ள அந்த ஏரோஸ் வேகமா அவனுங்களை அட்டாக் பண்ணுது. நிறைய பேர் சாவறானுங்க. நம்ம ஹீரோ கத்தியை கையில எடுத்து வேகமா போய் அந்த குரூப்போட லீடரோட கழுத்தை வெட்டுறான். அங்க உள்ளவனுங்க எல்லாம் இந்த டேம் சைக்கோகனிசஸ் வாட் ஓவர் பவர்டு ஸ்கில் அப்படின்றானுங்க. நம்ம ஹீரோ திரும்ப அவனோட ஸ்கில்லை யூஸ் பண்ணி அங்க உள்ள எல்லா வெப்பன்ஸையும் மேல பறக்க விடுறான். வேகமான ஃபோர்ஸ்ல அங்க உள்ள வெப்பன் எல்லாமே அவனுங்களை அட்டாக் பண்ணுது. கொஞ்ச நேரத்துல அங்க உள்ளவனுங்க எல்லாருமே செத்துட்டானுங்க. நம்ம ஹீரோ அப்படியே உள்ள நடந்து போறான். இது என்ன பிளேஸ் இது அப்படின்னு பாக்குறான். அப்ப சாவர நிலைமையில ஒரு போப் படுத்திருக்கான். அவன் இதுதான் முடிவு அப்படின்றான். நம்ம ஹீரோ அவன் கழுத்துல இருக்கிற செயினை பாக்குறான். போப் கடவுள் இந்த உலகத்தை காப்பாத்த ஒரு சேவியர் வருவாருன்னு சொன்னாருன்றான். நம்ம ஹீரோ அதெல்லாம் காதல வாங்காம அவனோட கழுத்துல இருக்கிற செயினை எடுக்க போறான். போப் டப்புன்னு அவன் கையை பிடிச்சி, ஏன் இங்கே ஃபைட்டர்ஸ் வந்தீங்க, உங்களை மாதிரி அவுட் சைடர்ஸ் ஏன் இந்த உலகத்துக்கு கேயாஸை கொண்டு வந்தீங்க, ஏன் எல்லா சிட்டிஸையும் எரிச்சிங்க, இன்னசென்ட் மக்களை கொன்னீங்க அண்ட் அவங்களை என்ஸ்லேவ் பண்ணீங்க அப்படின்றான். நம்ம ஹீரோ ஓல்டு மேன், என்ன பிளேம் பண்ணாத, நீ யாரையாச்சும் பிளேம் பண்ணனும்னா நீ அந்த எம்பையர் கூட அலைன்ஸ் வச்சிருக்கிற அந்த கில்டை தான் பிளேம் பண்ணணும்ன்றான். இப்ப அப்படியே திரும்பி ஷெட் இந்த கில்ட் லேட் கம்மர்ஸ் வந்துட்டானுங்க அப்படின்னு சொல்லி நடந்து போறான். போப் மறந்துடாத, கடவுள் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காரு, நீங்க எல்லாம் இதுக்கான பிரைஸை ஒரு நாள் பே பண்ணுவீங்க அப்படின்றான். நம்ம ஹீரோ அப்படியே ஒரு பிளேஸ்க்கு வரான். அவன்கிட்ட எடுத்து அந்த செயின் அங்க வைக்கிறான். அங்க ஒரு சீக்கிரட்டான பாத் ஓபன் ஆகுது. அவன் அப்படியே கீழே நடந்து அக்கார்டிங் டு த இன்டெல் இங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாக்குறான். அங்க பார்த்ததும் செமையா ஆச்சரியப்படுறான். அவன் முன்னாடி 3 பொருட்கள் இருக்கு. அது வேற எதுவும் இல்ல, இந்த கனெக்ட் கேம்லயே த வெரி ஃபர்ஸ்ட் மித்திக்கல் ஐட்டம். 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மேஜர் கில்ட்ஸ்லாம் எம்பையர் கூட சேர்ந்து இந்த வேர்ல்ட டிஸ்ட்ராய் பண்ணானுங்க. நான் லாஸ்ட் 6 மாசம் கஷ்டப்பட்டது எல்லாமே இதுக்காக தான். இந்த என்பிசிஸ் எலிமினேட் ஆகிறது ஒண்ணுமே கிடையாது. இந்த மேஜர் கில்ட்ஸ் கனெக்ட அவனுங்க கண்ட்ரோலுக்கு எடுத்துறானுங்க. அண்ட் நான் மட்டும் தான் இந்த டாப் 100ல லெஃப்டா இருக்கிற ஒரே ஒரு சோலோ பிளேயர். பிஃபோர் அவனுங்க இங்க வரதுக்கு முன்னாடி இதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன். இஃப் நான் ஃபர்ஸ்ட் இங்க இதெல்லாம் எடுத்துட்டேன்னு கண்டுபிடிச்சானுங்க அப்படின்னா கில்டெல்லாம் ஃபியூரியஸா ஆயிடுவானுங்க. சரி நான் எல்லாத்தையும் எடுத்துட்டேன், இந்த இடத்த விட்டு கிளம்புவோம் அப்படின்றான். அப்ப அவனுக்கு காலு கீழே ஒரு பொருள் கிடக்கு. நம்ம ஹீரோ என்னது இது, கேமோட கார்ட்ரேஜ் தானே அப்படின்னு சொல்லி கையில எடுக்கிறான். இது ஏன் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அப்ப டப்புன்னு அவன் உடம்புல ஷாக் அடிக்குது. அவன் மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படியே கனெக்ஷன் எரர்னு வருது. அந்த இடமே பிளாக் ஆயிருது. அவன் கேமை விட்டு கண்ணை திறந்து பாக்குறான். அவனோட வயித்துல கத்தியை வச்சு குத்தி இருக்கானுங்க. நம்ம ஹீரோவை பார்த்து பேஸ்டர்ட் மூவ் பண்ணாம இரு அப்படின்றானுங்க. நம்ம ஹீரோ ஃபக் இப்போ வரைக்கும் எல்லாமே நல்லா தானே போயிட்டு இருந்தது அப்படின்றான். அவன் முன்னாடி நிறைய பேர் நிக்கிறானுங்க. ஒருத்தவன் நம்ம ஹீரோ பார்த்து ஏன் மூவ் பண்ணிட்டே இருக்க, ஜஸ்ட் பீஸ்ஃபுல்லா சாவு அப்படின்றான். நம்ம ஹீரோ இந்த பீஸ் ஆஃப் ஷெட்ஸ் ரியல் வேர்ல்டு வரைக்கும் வருவானுங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல அப்படின்றான். அதுல ஒருத்தன் அவனுடைய பாஸுக்கு போன் பண்றான். பிரசிடென்ட் அவனை புடிச்சிட்டோம், அவனை கொன்னுமா இல்ல உயிரோட கூட்டு வரணுமா அப்படின்னு கேக்குறான். அந்த பிரசிடென்ட் ஏதோ சொல்றான், அவன் புரியுதுன்னு சொல்லி போன் வைக்கிறான். அவன் பக்கத்துல உள்ளவன் அவர் என்ன சொன்னாரு அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவன் பிரசிடென்ட் இவனை கொன்னுட்டு அவனோட தலையை மட்டும் எடுத்துட்டு வர சொன்னாரு அப்படின்றான். அவனுங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து நம்ம ஹீரோ கையை பிடிச்சி, நீ இந்த லெவலுக்கு பிளே பண்ணிருக்கவே கூடாது, ஜஸ்ட் பிகாஸ் நீ கேம் நல்லா விளையாடுற அப்படின்றதுனால நீ பெரிய ஆளுன்னு நினைச்சியா, கொஞ்சம் ஃபேம் வந்ததும் உனக்கு பயம்லாம் போயிடுச்சு அப்படின்றானுங்க. நம்ம ஹீரோ இல்ல இல்ல ப்ளீஸ் அப்படின்றான். அவனுக்கு நம்ம ஹீரோவோட ஃபேஸை கவர் பண்ணி அவனோட கழுத்தை வெட்டிடுறானுங்க. நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நோவே, ஜஸ்ட் கேமுக்காக இந்த ஃபக்கஸ் பீப்புளை கொல்றானுங்க, நான் இப்படிதான் சாக போறானா அப்படின்றான். அப்ப டப்புன்னு அவனை யாரோ சேர் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவன் கண்ணை முடிச்சுட்டு ஏந்து உட்கார்றான். நம்ம ஹீரோ இப்போ வேற ஒருத்தன் உடம்புல இருக்கான். அவன் கையெல்லாம் பார்த்துட்டு இங்க ஜஸ்ட் என்ன நடந்துச்சு, ஐ தாட் ஆஃப்டர் அந்த கத்தி குத்து வாங்கின பிறகு நான் செத்துட்டேன்னு நினைச்சேன்றான். அப்ப அவன் பக்கத்துல ஒரு மெய்டு சார் ரயுல் நீங்க ஓகேவா அப்படின்னு கேக்குறா. நம்ம ஹீரோ ரயுலா அப்படின்னு சொல்லி அவளை பாக்குறான். அவ தலைக்கு மேல லெவல் 3 அவளோட பேரு ஆனா அப்படின்னு போட்டிருக்கு. அவன் நம்ம ஹீரோ பார்த்து உங்களுக்கு உடம்பு சரியில்லையா, நான் டாக்டர்
டாக்டர் கூப்பிட்டா அப்படின்னு கேக்குறா. நம்ம ஹீரோ வந்து ஆச்சரியப்பட்டு வாட் ஃபீல்ஸ் லைக், என்னால பார்க்க முடியாத விஷயங்கள்லாம் இப்ப பார்க்க முடியுது அப்படின்றான். அவன் கண்ணு முன்னாடி ஒரு ஸ்டேட்டஸ் விண்டோ இருக்கு. அதுல ஒரு நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. உங்களுடைய சோல் வந்து கனெக்ட் கேமோடைய பேட்டா சிஸ்டம் கூட கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ உங்களால யூசர் இன்டர்ஃபேஸ பார்க்க முடியும். கரண்ட் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் வந்து 1 அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம ஹீரோ வந்து யூசர்ஸா, நீங்க என்ன விளையாடுறீங்களா? தட் மீன்ஸ் இது வந்து கனெக்ட் கேமோடைய இன்சைட் வேர்ல்ட் அப்படின்றான். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோ அப்படியே வெளில வந்து நின்னு என்னால ஃபீல் பண்ண முடியுது, என்னால எல்லாத்தையுமே ஃபீல் பண்ண முடியுது. இது நான் கிராஷோட லிங்கா இருந்ததை விட ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. சிங்க்ரனைசேஷன், இந்த கேம் டிவைஸோட உங்களுடைய கனெக்ஷன் லெவல் எவ்வளவு இருக்கோ அவ்வளவு ஸ்ட்ரென்த் வந்து உங்களுக்கு கேமுக்குள்ள கிடைக்கும். நார்மல் பிளேயர்ஸால அரௌண்ட் 30% வரைக்கும் சிங்க்ரனைசேஷன் பண்ண முடியும். பட் என்னால வந்து க்ளோஸ் டு 90% வரைக்கும் பண்ண முடிஞ்சது. நான் வந்து 10 வருஷம் இந்த கேம்ல கன்சிஸ்டன்டா ரேங்க் 1ல இருந்தேன் அன்டில் இந்த மேஜர் கில்ட் எல்லாம் வர வரைக்கும். இப்போ அந்த பாடி என்கிட்ட இல்ல எனிமோர். நான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த பாடியை டெவலப் பண்ணேன். நான் ரொம்ப அன்லக்கி. வாட் எவர், இந்த சிஸ்டம் வந்து இது வந்து க்ளோஸ்டு பேட்டா வெர்ஷன் அண்ட் கரண்ட்லி இதுல ஒன்லி 1 யூசர் இருக்காங்கன்னு மட்டும் தான் சொன்னுச்சு. அப்படின்னா இந்த வேர்ல்ட்லயே இப்போதைக்கு என்னால மட்டும் தான் சிஸ்டம் யூஸ் பண்ண முடியும். தென் ஈவன் இது க்ளோஸ்டு பேட்டாவா இருந்தாலும் ஸ்டில் என்னால இன்வென்டரியை யூஸ் பண்ண முடியும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்றான். சிஸ்டம் வந்து யூசர் இன்ஃபர்மேஷனை ஸ்கேன் பண்ணுது. யூசரோட இன்ஃபர்மேஷன் லாக் ஆயிருக்கு. இப்போ அந்த இன்ஃபர்மேஷனை அப்டேட் பண்றோம் அப்படின்னு சொல்லுது. நம்ம ஹீரோக்கு இந்த பாடியோட மெமரிஸ் எல்லாம் வருது. நம்ம ஹீரோடைய மனசுல என்னோட பாஸ்ட் லைஃபோட இன்ஃபர்மேஷனையும் பவரையும் யூஸ் பண்ணி என்னால திரும்பவும் டாப்புக்கு வர முடியும். இப்போ அவனுக்கு எல்லாமே ஞாபகம் வருது. என்னோட பேர் வந்து ரயுல் ஆஸ்டன். நான் வந்து ரீப்பன் கிங்டம்ல உள்ள 5th கவுண்டான ஆஸ்டனோடைய யங்கஸ்ட் சன். அண்ட் இந்த ஆஸ்டன் கவுண்டி தான் இந்த கனெக்ட் கேம்ல ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ராய் ஆன சிட்டி. இந்த ஆஸ்டன் கவுண்டி வந்து இந்த ரிப்பன் கிங்டம்ல உள்ள ஒன் ஆஃப் த ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. கவுண்ட் ஆஸ்டன் அண்ட் அவனோட எல்டஸ்ட் சன் வந்து சடன்லி செத்துட்டானுங்க. அண்ட் அவனோட செகண்ட் சன் வந்து தொலைஞ்சு போயிட்டான். யங்கஸ்ட் சன் வந்து கவுண்டியை இன்ஹெரிட் பண்ணா. கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் இந்த டிசாஸ்டர் டைம்ல ஃபார்பிடன் ஏரியால உள்ள பெரியர் வந்து ப்ரோக் ஆயிருச்சு. அதுல இருந்து வந்து மான்ஸ்டர் உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்களால அதை ஸ்டாப் பண்ண முடியல. அவனுங்க தோத்துட்டானுங்க. அண்ட் இப்போ நான் தான் வந்து அந்த ஃபேமிலியோட யங்கஸ்ட் சன்னான ரயுல் ஆஸ்டன். இந்த பியூட்டிஃபுல் சிட்டி வந்து இன்னும் 3 வருஷத்துல மொத்தமா அழிஞ்சிடும். அதை நான் நடக்க விடக்கூடாது. நான் நோ லாங்கர் பியாண்டானும் கிடையாது ஆர் கிராஷும் கிடையாது. இதுதான் லாஸ்ட் சான்ஸ். நான் வென் பியாண்டானா வாழ்ந்தப்ப ரொம்ப சஃபர் ஆனேன். அண்ட் இந்த சான்ஸை நான் திரும்பவும் லூஸ் பண்ண விரும்பல. இந்த டிசாஸ்டரை ஸ்டாப் பண்றதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கு. அது நான் ஸ்ட்ராங்கர் ஆகிறது தான். ஆஸ்டன் கவுண்ட் ட்ரெடிஷனல் படி இன்னும் 1 மாசத்துல ஏஜ் கம்மிங் செரிமனி தொடங்க போகுது. இஃப் நான் அதுல செமிஃபைனல் வரைக்கும் ரீச் பண்ண அப்படின்னா என்னால வந்து கிங்டம் அகாடமிக்கு போக முடியும். நாங்க போனேன் அப்படின்னா என்னால இன்னும் ஸ்ட்ராங்கர் ஆக முடியும். சோ அப்படின்னு சொல்லி அவன் கத்தியை வெளில எடுத்துட்டு நான் என்னோட லைஃபை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஸ்விங் பண்றான். ஜஸ்ட் ஒரு ஸ்விங்லயே வந்து சோட கீழே போட்டு கீழே விட்டான். இந்த பாடி வந்து ரொம்ப மோசமா இருக்கு. ஜஸ்ட் ஃபியூ ஸ்லாஷுக்கே வந்து டயர்ட் ஆயிட்டேன். அப்படியே ஸ்கிரீனை பாக்குறான். அவனுடைய லெவல் வந்து 5 காட்டுது. மெய்டோடைய லெவலை நினைச்சு பார்த்துட்டு எனக்கும் மெய்டுக்கும் வந்து 2 லெவல் தான் டிஃபரன்ஸ் இருக்கு. நான் இப்பயே வந்து டோர்னமெண்ட்டுக்கான ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும் அப்படின்றான். இப்ப அப்படியே 1 மாசத்துக்கு அப்புறம் டோர்னமெண்டோட டே வருது. நம்ம ஹீரோ அப்படியே உள்ள வரான். ஓ, சோ many people பார்ட்டிசிபேட் பண்றாங்க. நான் இவங்களுக்கு அகைன்ஸ்டா ஃபைட் பண்ணனும். அப்படியே இந்த 1 மாசம் ட்ரைனிங் பண்ணதை நினைச்சு பார்க்கறான். டியூரிங் இந்த 1 மாசம் நான் கஷ்டப்பட்டது எல்லாமே இந்த குவாலிஃபையரை ரீச் ஆவதான். லாஸ்ட் டைம் என்னோட ஸ்டேட்டஸை செக் பண்ணும்போது என்னோட லெவல் வந்து 13. என்னோட ஸ்டெமினாவும் ரெடி ஆயிடுச்சு. அண்ட் ஸ்டில் நான் வந்து மேட்சஸ்க்கு பிளான் பண்ணனும். நான் டெஃபினெட்லி செமிஃபைனல்ல ரீச் ஆவேன் அப்படின்றான். அப்ப டப்புனு பின்னாடி ஒரு கை வருது. நம்ம ஹீரோ வேகமா டாச் பண்ணி பார்க்கறான். அங்கேருந்து ஒருத்தவன் சாரி என்னோட ஹேண்ட் வந்து ஸ்லிப் ஆயிடுச்சு. பிரஷியஸ் நோபல், ஆர் யூ பை எனி சான்ஸ் நீ டோர்னமெண்ட்டுக்காக வந்திருக்கியா அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோ வந்து இவனோட பேர் வந்து டியான். அண்ட் அவன் பின்னாடி இருக்கவங்கலாம் அவனோட கசின்ஸ். அவன் நம்ம ஹீரோ கிட்ட போய் ஐ தாட் நீ ரூம்ல உட்கார்ந்து அழுவன்னு நினைச்சேன்றான். நம்ம ஹீரோ வந்து இவன் கவுண்ட் ஆஸ்டன் அங்குலோடைய செகண்ட் சன். சோ இவன் என்னோட கசினும் கூட. இவன் பாஸ்ட்ல ரயில் வந்து ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கும்போது கூட புள்ளி பண்ணா. இந்த இன்ஸ்ட்ரக்டரும் கவுண்ட்டும் வந்து அதெல்லாம் பார்த்துட்டு எதுவுமே பண்ணல. பிகாஸ் அது ஃபேமிலியோட மோட்டோ. ட்ரைனிங் கிரவுண்ட்ல எல்லாருமே ஈக்குவல் தான். ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கும்போது யாருக்காவது அடிபட்டுருச்சு அப்படின்னா யாருமே ரெஸ்பான்சிபிள் கிடையாது. விச் மீன்ஸ் இவன் ஜஸ்ட் ஒரு ஸ்கம்பேக். யாரெல்லாம் இவனோட வீக்கரா இருக்காங்களோ அவனெல்லாம் புள்ளி பண்றது தான் இவனோட வேலை. அவன் நம்ம ஹீரோ பார்த்து வைல் உன்னால முடியறப்பே நீ வித்ரா பண்ணிடுறது நல்லது. இந்த டைம் நான் ஜஸ்ட் ஒரு எலும்போட விட மாட்டேன். நான் உன்னோட உடம்புல உள்ள எல்லா எலும்பையும் உடைச்சிருவேன். ஹே அவனுக்கு வழி விடுங்க, திருப்பி அழப்போறான் அப்படின்றான். நம்ம ஹீரோ அவனை பார்த்துட்டு டியான் இவன் டோர்னமெண்ட்ல ஜெயிக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கான். உன்னால சிரிக்க முடிஞ்ச அளவுக்கு சிரிச்சிக்கோ. நான் வந்து உன்னை ஃபைனல்ஸ்ல கிரஷ் பண்ணுவேன் அப்படின்றான். இப்ப அப்படியே கவுண்ட் ஆஸ்டனோட பில்டிங்க காட்டுறாங்க. ரூமுக்குள்ள பட்லர் வந்து சார் இதுதான் இன்னைக்கு டோர்னமெண்டோட ரிப்போர்ட் அப்படின்றான். அவன் இங்க கொடு அப்படின்னு சொல்லிட்டு யாராவது யூஸ்ஃபுல்லா இருந்தாங்களா அப்படின்னு கேக்குறான். அவன் சொல்ல வரத்துக்குள்ள அப்படியே பேப்பரை பார்த்துட்டு ரயோல் எங்க இருக்கான் அப்படின்னு கேக்குறான். அதுக்கு பட்லர் வந்து சார் ரயோல் வந்து ஆஃப்டர் சாட் முடிச்ச பிறகு அவருடைய ரூமுக்கு போயிட்டாரு. ஐ திங்க் டியூரிங் த குவாலிஃபயர் அப்போ அவரோட ஸ்ட்ரென்த் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டாரு. அண்ட் இப்போ ரெஸ்ட் எடுக்க போயிருக்காருன்னு சொல்றான். அவன் வந்து ஓகே நீ போ அப்படின்றான். இவன் தான் வந்து கவுண்ட் மெல்வின் ஆஸ்டன், நம்ம ஹீரோடைய ஃபாதர். பட்லர் வெளில போன பிறகு டப்புன்னு சிரிக்க ஆரம்பிக்கிறான். அவன் என்னோடைய சன். அவன் ரியலி குவாலிஃபை ஆயிட்டான். அவன் ரியலி கிரவுண்ட் ஸ்டேஜ் வரைக்கும் போயிட்டான். நான் அவனை என்னைக்குமே வந்து ஸ்வாட் யூஸ் பண்ண லேர்ன் பண்ணுன்னு ஃபோர்ஸ் பண்ணதே கிடையாது. பிகாஸ் அவனோட பிரதர்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது அவன் ரொம்ப வீக்கரா இருந்தான். பட் டோர்னமெண்ட்டுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி சடனா அவன் ட்ரைனிங் பண்ண ஆரம்பிச்சான். ஸ்டார்டிங்ல அவனால 10 நிமிஷம் கூட தாக்கு பிடிக்க முடியல, கீழே விழுந்தான். பட் அவன் எப்பயுமே கிவ் அப் பண்ணல. அவனோட ட்ரைனிங் பீரியட் அப்போ எல்லாருமே அவனை புள்ளி பண்ணது எனக்கு நல்லா தெரியும். பட் நான் ஹெல்ப் பண்ணிருந்தேன் அப்படின்னா அவன் என்னோட ஹெல்ப் இல்லாம எதுவும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி
சொல்லி அவமானப்பட்டிருப்பான். ஆனால் தான் நான் அவனா எழுந்து நிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணேன். பட் இது வந்து என்னோட எக்ஸ்பெக்டேஷனே வந்து எக்ஸீட் பண்ணிருச்சு. வென் ஃபைனல் முடிஞ்ச பிறகு நான் அவனை போய் பாக்குறேன் அப்படின்றான். இப்போ வந்து மேட்ச் டே வருது. ஆடியன்ஸ் எல்லாம் வந்து ஹீரோவோட ஆப்போனண்ட்டை கூப்பிட்டு கத்துறானுங்க, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ டைம் வேஸ்ட் பண்ணது போதும், சீக்கிரமா அவனை முடி அப்படின்றானுங்க. ஆப்போனண்ட் வந்து நம்ம ஹீரோ பார்த்து ஷெட் இந்த வீக்லிங் ஏன் இன்னும் அவன் கீழே விடல அப்படின்றான். வீடியோவை ஃபுல்லா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்றீங்க, கமெண்ட் பண்றீங்க, ஷேர் பண்றீங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்றீங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.